Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. ஒரு பெரிய மாநாடு எடுத்த எடுப்புலயே ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அது தன்னுடைய படத்துக்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரை நம்பி படம் போட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு, பணம் போட்டவருக்கு இவர் ஏதாவது மாநாடு கட்சி அங்கே பேசுகிற விஷயங்கள் அப்படின்னு போய் அந்த படத்துக்கே ஒரு பெரிய எதிர்வினையாக மாறிடுச்சுன்னா அந்த வழியை ஏன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்? அதனால அந்த படத்தை சேஃப்டியாக ரிலீஸ் பண்ணிட்டு இப்பவே அவர் தேமுதிகவோட கூட்டணி சேரணும், நாம் தமிழரோட சேரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மாநாடு எப்போங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இன்னும் இடம் தேர்வு பண்ணல, அடிப்படை வேலைகளை பண்ணல. இப்போ ஒரு தேதி தெரிஞ்சாதான் நீங்க பேசவே முடியும். அப்ப இது எல்லாமே இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை அவர் நடத்தணும்னு ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி விஜய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு வர்றது, மேல்மருவத்தூர்ல ரெட்டை பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்க குலதெய்வம் ரெட்டு வித் எல்லோ. ஸோ அதைத்தான் ஒரு கொடியிலையும் சரி அல்லது மற்ற இடங்கள்லையும் பயன்படுத்திட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் முழுக்க ஒரு எல்லோ கலர்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருந்தாரு. ஏதோ குலதெய்வ பிரார்த்தனை எல்லாம் இருந்திருக்கலாம். நிச்சயமா நான் விரதம் இருக்கேன் அல்லது ஒரு மண்டலம் இது இப்படி இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டியிருக்கலாம். பட் அவங்க எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது இயற்கையின் துணையும் வேணும்னு அவங்க நினைக்கிறது ஒன்றும் தவறு. எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்கள் தானே சொல்லணும். இப்போ அவங்களே சொல்லாமல் இருக்கும்பொழுது அப்படி நடந்துதாங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் திருச்சியில் மட்டும் KN நேரு அமைச்சர் யாரோ ஒரு இடம் கொடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி இது கொடுக்கணுமா யோசிச்சுங்கிற மாதிரி சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ஒரு ஆளுங்கட்சி ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உடனே இந்த கட்சியே கலைச்சிட்டு போயிட மாட்டாங்க. சீப்பு ஒழிச்சா கல்யாணம் நின்று போயிடும் நம்புறது தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிற குடும்பங்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தார்மீக ரீதியா அதை ஒரு ஓட்டா கன்வெர்ட் பண்ணலாம்னு நினைப்பதற்கும் இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல விஜய் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படத்தில், அதுவும் விஜயினுடைய கடைசி படத்தில் சண்முக பாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா திரையுலகத்தின் உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வராரு. அப்போ அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அந்த கூட்டம் திரண்டு நிற்கும் பொழுது அவர் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்வதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பாதுகாப்புலாம் எப்படி கொடுப்பாங்க, அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் யார் கை வச்சிட முடியும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையெல்லாம் நம்ம பார்த்த பிறகு. சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய கட்சியின் கொடி அறிமுக விழா நடைபெற இருக்கு. அதற்கு முன்பே ஒத்திகையெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த ஒத்திகையில் காண்பிக்கப்பட்டது தான் உண்மையான கொடியா சார்? அதுவாக இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நம்மை சுற்றி 1000 கண்கள்ங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். இன்னொன்று உளவுத்துறை எப்போவுமே அவரை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வீட்டிலேருந்து கிளம்பி பனையூர் போய் அங்கே இந்த கொடியை ஏற்றுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதை என்னென்ன பண்ணுறாரு, இந்த எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் எங்கே சொல்லணுமோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு டம்மியாக முதல்ல ஒரு கொடியேற்றவும் நினைத்திருக்கலாம். அவ்வளோதான். அதுதானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் கொடி எல்லோ வித் ரெட்டு, இது ரெண்டும் இணைந்த ஒரு கொடியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு எனக்கும் அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்குது. எல்லோ வித் ரெட் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க முதல் முறையாக. அண்ட் இதில் புசி ஆனந்த் அவர்களுடைய குலதெய்வ சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கீங்களே, என்ன சார்? இல்லை, நான் அந்த ஒரு வீடியோ காலையில் போட்டேன். அப்புறம் பல பேர் கீழே கமெண்ட்டில் கூட போட்டிருந்தாங்க, சார் எல்லா அம்மன் கோயில்லையும் எல்லா கலர் பயன்படுத்துவாங்க, என்னமோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு தெரிந்த அவருடைய குலதெய்வம் இந்த சிவப்பும் எல்லோவும் கலந்த ஒரு ஆடையை எங்கே பயன்படுத்துகிறாங்க. எப்படி மேல்மருவத்தூரில் ரெட்டை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி அவங்க குலதெய்வம் ரெட்டு வித் எல்லோ. ஸோ அதைத்தான் ஒரு கொடியிலையும் சரி அல்லது மற்ற இடங்கள்லையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுதான் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் முழுக்க ஒரு எல்லோ கலரில் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருந்தாரு. ஏதோ குலதெய்வ பிரார்த்தனையெல்லாம் இருந்திருக்கலாம். நிச்சயமாக நான் விரதம் இருக்கேன் அல்லது ஒரு மண்டலம் இது இப்படி இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டியிருக்கலாம். பட் அவங்க எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது இயற்கையின் துணையும் வேணும்னு அவங்க நினைக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. இப்போ விஜய் அவர்களுடைய கொடி அறிமுக விழா பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கே, உண்மையா சார்?
இல்லைங்க, அனுமதி மறுத்தாங்க, அனுமதிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுற்றி இருப்பவர்கள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்டவர்கள் தானே சொல்லணும். நாங்கள் இப்படிலாம் பிளான் பண்ணோம், அப்படிலாம் பிளான் பண்ணோம், எங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கல, அனுமதி கொடுக்கல அப்படின்னு சம்மந்தப்பட்டவர்கள் தானே சொல்லணும். இப்போ அவங்களே சொல்லாமல் இருக்கும்பொழுது அப்படி நடந்துதாங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் திருச்சியில் மட்டும் KN நேரு அமைச்சர் வந்து யாரோ ஒரு இடம் கொடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி இது கொடுக்கணுமா யோசிச்சுங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தான் சொல்லணும், அல்லது இந்த இடத்தின் உரிமையாளர் சொல்லணும். அதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. எனக்கு தெரிந்து ஒரு ஆளுங்கட்சி ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உடனே இந்த கட்சியே வந்து கலைச்சிட்டு போயிட மாட்டாங்க. சீப்பு ஒழிச்சா கல்யாணம் நின்று போயிடும் நம்புறது தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது. ஏன்னா அவங்க ஒரு மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதை நடத்தி தான் தீர போகிறாங்க. ஒரு அரசியல் கட்சியாக அவங்க உருமாறின பிறகு பொதுக்கூட்டங்கள் நடக்கும், கொடியேற்றுதல் நடக்கும், மாநாடுகள் நடக்கும், அதை தடுக்கவே முடியாத. அப்புறம் எப்படி இவங்க வந்து தடுத்து கெட்ட பேரை வாங்கிட்டு அப்புறம் மக்கள் மேலும் அவங்க மேலே எரிச்சல் படுறதுக்கா? ஸோ அதனால் அந்தளவுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று வந்து இப்போ இந்த கோட்டு படத்துக்கே எந்தவித இடையூறும் வந்து கட்சிக்காரர்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு ரகசிய உத்தரவு உதயநிதி போட்டிருக்கிறதா தகவல் இருக்குது. அப்போ ஒரு படத்துக்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது இந்த கட்சியை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க தெரியல. வெளியில் சொல்லப்படுகிற தகவல் அப்படி இருக்குது. ஒருவேளை அப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அது விஜய் அவர்களுக்கு சாதகமாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது தானே சார்? நிச்சயமாங்க. இப்போ அவர் மேலே சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல. இப்போ எம்ஜிஆர் இருக்கும் பொழுது உலக சுற்று வாலிபன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அப்போது அந்த படத்தை வந்து வெளியிட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முனைப்பெல்லாம் காட்டினாங்க. அன்னைக்கு வந்து மதுரையை சேர்ந்த ஒரு திமுக பிரமுகர் தைரியம் இருந்தால் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிப்பார், மதுரையில் ஒரு தியேட்டர்களோட உன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்லாம் சவால் விட்டார். அப்படி ரிலீஸ் ஆனால் நான் புடவை கட்டிக்கிறேன்லாம் சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மதுரையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் எம்ஜிஆர். பல பேர் வந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலேருந்து அந்த பிரமுகருக்கு புடவையெல்லாம் அனுப்புனாங்க. மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் மேலே ஒரு பெரிய சிம்பத்தி வந்துருச்சு. கலைஞர் வந்து எம்ஜிஆரை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் மீது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. ஸோ அது மாதிரி வந்து நிச்சயமாக அது கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு திமுக போகாதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியுடைய கொடி அறிமுக விழா முடிந்ததுமே மாநாட்டுக்காக தீவிர ஆலோசனையில் இறங்கியிருக்காருங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு, உண்மையா சார்? ஆமாம், அடுத்த மாநாடு தானே. அவர் வெயிட் பண்ணுறதே இந்த கோட் ரிலீஸ்க்காக தான். ஆக்சுவலாக அவருக்கு நீண்ட கால திட்டம் என்னென்னா ஒரு பெரிய மாநாடு எடுத்த எடுப்புலேயே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அது வந்து தன்னுடைய படத்துக்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரை நம்பி படம் போட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு, பணம் போட்டவருக்கு இவர் ஏதாவது மாநாடு கட்சி அங்கே பேசுகிற விஷயங்கள் அப்படின்னு போய் அந்த படத்துக்கே ஒரு பெரிய எதிர்வினையாக மாறிடுச்சுன்னா அந்த வழியை ஏன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்? அதனால் அந்த படத்தை சேஃப்டியாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். ஸோ அதுதான் செப்டம்பர் 5 படம் ரிலீஸு, செப்டம்பர் இறுதியில் மாநாடு. கட்சி சார்ந்தா அல்லது படம் சார்ந்தா எப்படி கேட்குறதுன்னு தெரில. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை விஜய் சந்தித்தது கட்சி சார்பாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட் திரைப்பட குழுவோடு சந்தித்ததால் திரைப்படம் சார்ந்ததாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரைப்படம் சார்ந்தது மட்டும்தான். ஏன்னா கட்சி சார்பாக பேசணும்னா அவரும் புசியாக வந்து பேச போகிறாங்க, அவ்வளோதானே. அதை விட்டுட்டு எதுக்கு கல்பாத்தி ஃபேமிலியிலேருந்து அர்ச்சனா அவங்கள கூப்பிட்டு போகணும், கூட வெங்கட் பிரபு கூப்பிட்டு போகணும்? ஸோ அதனால் அங்கே பேசப்பட்டது எதுவுமே அரசியல் அல்ல, அதற்கான காலமும் இது இல்லை. இப்போ பேசி என்ன நடக்க போகுது? 2026 தேர்தல் உடன்பாடுங்கிறதே நீங்கள் தேர்தல் அறிவித்த பிறகு தான் பல பேர் பண்ணுவாங்க, அல்லது அதற்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி பண்ணுவாங்க. இதுதான் ரெகுலராக நடக்கிற விஷயம். இப்போவே வந்து ஒரு தேமுதிகவோட கூட்டணி சேரணும், நாம் தமிழரோட சேரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இன்னொன்று, மாநாட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணாருன்னா மாநாடு எப்போங்கிறதே அவங்களுக்கு தெரில. இன்னும் இடம் தேர்வு பண்ணலை, அடிப்படை வேலைகளை பண்ணல. இப்போ ஒரு தேதி தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் பேசவே முடியும். அப்போ இது எல்லாமே இருக்குது. ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை அவர் நடத்தணும்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு வர்றது அவருடைய பெரும்பான்மையை காமிக்கிறதுக்கு தான். அதை இன்னொரு கட்சியோடு இணைந்து அவங்கள வளர வைக்கிறதுக்காக இல்லை. ஸோ அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த 2026 கூட்டணி சேருவாராங்கிற சந்தேகமே எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ பலம் வாய்ந்தவன் அப்படின்னு இந்த தேர்தல் களத்தில் அவர் நிரூபித்தாதான் அவரோடு கூட்டணி போடுவதற்கும் அவரை வந்து அடுத்த தேர்தலில் பயன்படுத்தியதற்கும் பல கட்சிகள் போட்டி போடும். அப்போ இருக்கிற டிமாண்டே வேறு. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய அந்த சந்திப்பில் அருகில் விஜயகாந்த் சாருடைய 2 மகன்களும் இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோவில் விஜயகாந்த் சார் 2 அந்த தோள்கள் மேலே கை போட்ட அந்த புகைப்படத்தையும் விஜய் சார் நேற்று இவர்கள் மீது அந்த புகைப்படத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அதை பார்த்தீங்களா?
எனக்கு தெரிந்து விஜய் 69 படத்தில் சண்முக பாண்டியனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ அவருக்கு அது ஒரு கடமையாக போயிடுச்சு. எல்லாருமே அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க. உங்களை ஒரு காலத்தில் வந்து வளர்த்து விட்ட விஜயகாந்துக்கு இன்றைக்கி அவருடைய மகன்களை வளர்த்து விட வேண்டிய கடமை இருக்குது இல்லையா, ஏன் நீங்கள் அதை செய்யலைங்கிற மாதிரி பல பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. அரசியலுக்கு வருகிற இந்த நேரத்தில் அந்த குறையும் ஏன் வைப்பானே அப்படின்னு நிச்சயமாக விஜய் நினச்சிருக்கலாம். அங்கே வந்து அவர் விஜயகாந்த் மகன்கள்கிட்ட நிறைய பேசினதாக தகவல் இருக்குது. ஆக்சுவலாக அரை மணி நேரம் தான் இந்த சந்திப்பு. இவர் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிட்டார். அதில் ஒரு 10-15 நிமிஷம் அந்த பையன்கள்கிட்டே பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் தகவல் இருக்குது. விஜயகாந்த் சார் இறந்த பொழுது பலரும் பல விஷயங்களை பண்ணுறோம், எனக்கு விஜயகாந்த் சார் அவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க சார். அந்த வகையில் ராகவா லாரன்ஸ் கூட வந்து ஒரு படத்தில் நடித்து தருவதாக ஒப்புதல் கொடுத்தாரு. அது எந்த நிலைமையில் சார் இருக்குது? இல்லை, அந்த படத்தில் அவர் நடிக்கலை. ஆக்சுவலாக வந்து அந்த இயக்குனர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து அவர்கிட்ட டேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவர் வரேன்னு சொன்னார், ஆனால் வரலை. நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் படத்தை வந்து முடிச்சிட்டோம். இதற்கப்புறம் வந்து நேரடியாக ரிலீஸுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாரன்ஸ் தரப்பில் கேட்கும்பொழுது வெறுமனே எனக்கு ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்க, ஒரு காட்சியோடு இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வர்றான், அவன் அடிக்கிறான், அந்த பிள்ளையை காப்பாற்றுறான், அந்த பையனை காப்பாற்றுறான்னு இருந்தால் அது எந்த வகையிலையும் ஒட்டாது. படத்தில் வந்து லாரன்ஸுக்கும் அவருக்கும் என்ன உறவு முறை, 2 பேருக்குமான நட்புக்குரிய சில காட்சிகள் இதெல்லாம் இருந்தால் தான் அது எடுபடும். அதனால் அதற்கு தேதி கொடுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அதுக்குள்ளே அவங்க பண்ணிட்டாங்கன்னு இந்த தரப்பில் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த படத்தில் லாரன்ஸ் இல்லை. அந்த படம் வந்து படைத்தலைவன் ஒரு படம். இப்போ அடுத்த திரைப்படத்தில் மேபி நடித்து கொடுத்தாருனா கூட நன்றாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை அவ்வளோ சீக்கிரம் மறக்கிற நபரும் கிடையாது லாரன்ஸ். இப்போ எப்படி இருந்தாலும் தளபதி 69 படத்தில் விஜய் அவர்கள் சண்முக பாண்டியனுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பேரை விஜய்க்கு அவர்களுக்கு வாங்கி கொடுக்கும் தானே சார்? நிச்சயமாக வாங்கி கொடுக்கும். அது விஜய்க்கும் தெரியும். எல்லாத்தையும் தாண்டி அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுங்கிறதும் அவருக்கு தெரியும். ஏன்னா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிற குடும்பங்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து தார்மீக ரீதியாக அதை ஒரு ஓட்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு நினைப்பதற்கும் இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் விஜய் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படத்தில், அதுவும் விஜயினுடைய கடைசி படத்தில் சண்முக பாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அது டோட்டலாக ப்ளஸ்ஸாக தான் மாறும். அவர் கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் சார் வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. எத்தனை நிமிடங்கள் வரக்கூடிய காட்சிகளாக வந்திருக்கு, ஏதாவது தெரியுமா? இல்லை, அது பற்றிய பெரிய விளக்கங்கள் நமக்கு தெரியல. நம்ம அது படத்தில் எந்த இடத்துல வர்றாரு, எத்தனை நிமிடங்கள்ங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அந்த தகவலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட்டு அது கொஞ்சம் ரகசியமாகவே வச்சுருக்காங்க. அவர் வர்றாருங்கிறது உறுதி, பட் எத்தனை நிமிஷம் வராரு, என்னவா வராருங்கிறது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்குது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் 69வது திரைப்படத்தை ஜனவரிக்குள்ளேயே ரொம்ப குறுகிய காலத்தில் முடிச்சுட்டு தீவிர அரசியலில் இறங்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கதா சொல்லப்படுது, உறுதிதானா? இல்லை, அவர் எப்போவுமே எந்த படத்தையும் ரொம்ப லாங்காக இழுக்கணும்னு நினைக்கவே மாட்டார். ஒரு படம் முடிந்த உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நாள் 6 நாள் தான் கேப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு அவர் போயிடுவார். இதுதான் அவருடைய வழக்கமான ஒரு ஷெட்யூல். இந்த முறையும் அப்படி தான். இந்த விஜய் 69 உடனடியாக எடுத்து சீக்கிரமாக முடிச்சிடணும், ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போகுமோங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் திரையுலகம் வந்து இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு தான் இந்த வேலை நிறுத்தம்ங்கிறதையே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னா அது எந்த காலத்திலும் நடக்க போகிறதில்ல. அழுத்தம் திருத்தமாக நம்ம இறங்கினாதான் நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நடிகர் சங்கத்தோடு தொடர்ந்து பேசி அவருடைய பணியை வைக்கிற வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரைக்குங்கிறது நிச்சயமாக வரும். ஸ்ட்ரைக் வந்ததுன்னா விஜய் ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியல, அவர் நினச்ச ஷெட்யூல் படி எப்படி படத்தை முடிப்பாருன்னு தெரியல. இப்படி காலங்கள் போக போக தான் தெரியும். அது என்னன்னு. தீவிர அரசியல்ங்கிறது நடைபயணம் ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டோம். நடைபயண அரசியல் இருக்கிறதா சார்? எனக்கு தெரிந்து அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நடைபயணம்ங்கிறது இன்னொன்று அவர் இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஃபேமு, இன்னொன்று திரையுலகத்தின் அதாவது திரையுலகத்தின் உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வர்றாரு. அப்போ அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அந்த கூட்டம் திரண்டு வந்து நிற்கும் பொழுது அவர் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்வதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பாதுகாப்புலாம் எப்படி கொடுப்பாங்க, அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் யார் கை வச்சிட முடியும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையெல்லாம் நம்ம பார்த்த பிறகு அவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் அவருக்கு பின்னாடி எப்போவுமே
ஒரு 50-100 பேர் இருக்கிற ஒருத்தரையே காலி பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் அரசியல் இடையூறுகள் வேறு வேறு மாதிரி வரும். அப்போ அவர் எப்படி போவார்? அந்த நடைபயணம் நடக்குமா, அல்லது ஒரு திறந்த வேனில் அது அப்படியே வந்து வாகனத்தில் ஒரு ரத யாத்திரைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் இருக்கலாம். அப்படி ஏதாவது நடக்குமே தவிர நடைபயணம்ங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றிகள் சார். நன்றி. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.